You have disgraced yourself. உன் மானத்தை இழந்து விட்டாய். Hira, உன் மகன்கள் பெருமாட்சியை பிடித்து வருவதாய் சொன்னாய். தினமாய் வந்திருக்கிறார்கள். இனி எங்கள் ரோமானிய படைக்கு உங்கள் காட்டுப்புராட்டி கூட்டத்தின் உதவி வேண்டாம். நாங்களே கங்கோனை கொள்கிறோம். எங்களிடம் வாங்கிய தங்க காசுகள் திருப்பி உன் வாய் விட்டு வந்த சொற்களை விழுங்கிவிடு. நீ விழுங்கிய காசை வெளியெடுக்கிறேன். என் மகன்கள் கொல்லப்பட்ட நொடியிலிருந்து யுத்தம் தனத்திற்கானதல்ல, இனத்திற்கானது. கங்குவனுடைய மரணம் என்னுடையது. அவனை கொல்ல எவன் வந்தாலும் 22,000 ரோமானிய படை வந்தாலும் கங்குவனுடனான பகை ரோமானியர்களை அரத்திக்கு எதிரியாக மாற்றுவது நல்லதல்ல. கங்குவனை போர் தொடங்கும் முன்பே கொல்ல வேண்டும். எப்படி? போர் வரும் நேரத்தில் கங்குவன் பெருமாட்சியில் இல்லாதது கவலையாயிருக்கிறது. கங்குவன் என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டிருந்தா என் மகனாய் இருந்திருப்பான். ஒரு தாய்க்கு கொடுத்த வாக்குக்கு கட்டுப்பட்டதால அரசனாய் எழுந்துட்டான். கருங்காட்டுக்கு போயிட்டான். எந்த காட்டாலையும் நெருப்பையும் கங்குவனையும் கட்டுப்படுத்த முடியாது. எங்கே செல்கிறீர்கள்? போர்க்கால தேவைக்கு மூலிகை பறிக்க வெங்காட்டுக்கு சென்றுட்டு இருக்கையா? வெங்காட்டு பாதை வெண்பனியால் மூடி இருக்கும். கயிறு பிடித்து கவனமாக போங்க. அரம்பட போறது அரத்தைங்க உடம்பு தான். இதுக்கு எதுக்கு நம்ம மூலிகை பறிக்க போறோம்? வழியின ரத்தம் யாருக்குன்னு மூலிகைக்கு தெரியுமா என்ன? அட அட அட. வலத்தி கோன் ஏ மஞ்சத்தே 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 முனுக்கு போன மஞ்சத்தையோட கையில வந்திருக்கு. அவளை காணல. மஞ்சத்தே, உன்னோட கை தத்துட்டு வந்து என்ன இங்க நின்னுட்டு இருக்க? நாலா பக்கமும் உங்களை அரசர்கள் சூழ்ந்திருக்கிறோம். சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்குவா இங்க வரணும். கங்குவா இப்போ வரலன்னா ஒவ்வொன்று சொட்டுக்கு ஒவ்வொன்று தலை உருளும். சொல்லு சா. கங்கானா 15 ஆள் அர்த்தர் கூட்டம் எங்களை சுத்திடுச்சு. நீ வரலன்னா எங்க 25 பேரையும் கொன்னுடுவேன்னு துப்ப சொல்றோம். நீ வானா, நீ வா. கங்கானா, கங்கானா. என்ன சொல்றா கங்குவா? வரானா? அண்ணா சொல்றது சரிதான். என்ன சொல்றோம்? அண்ணா சொல்றது சரிதான்.
என்ன சொல்றான் உங்க அண்ணன்? என்ன சொல்றான்? அண்ணன் என்ன சொல்லுச்சேன்னு நான் சொல்றேன். என்ன சொல்றான்? சொல்லு. அறத்தை இங்க 15 பேர் தானே இருக்காங்க. நீங்க 25 பேரு. 25 பேரால 15 பேரை கொலை பண்ண முடியாதான்னு அன்னை கேக்குது. இந்த வெள்ளை பனித்தர பல நாளா வெத்து தரையா இருக்கு. அதுல செவப்பா ஒரு ஓவியத்தை தீட்டுங்கன்னு அண்ணன் சொல்லிச்சு. வானாய் வீர வானாய் வாழ்க்கை தேடி தலையெடுங்கள். துப்பனையும் அவன் கூட வந்த அரத்தர் கூட்டம் அத்தனை பேரையும் கொண்டுட்டோம். நாம ஜெயிச்சிட்டோம்னா நாம ஜெயிச்சிட்டோம். பெருமாச்சி பெண்களே வென்றோம்.